ஹாய் கைஸ், நான் உங்கள் பிஜி ஆனந்த். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம பிஜி ஆனந்த் சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 28வது பார்ட் வரைக்கும் நம்ம பிஜி ஆனந்த் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம பிஜி ஆனந்த் சேனலில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பிஜி ஆனந்த் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. சரியா மக்களே? இப்போ பார்ட் 29வது பார்ட்டில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் எந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், உன்னால் முடியாதுடா, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களாம் சொல்கிறவங்க தான். அதையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சிமா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலில் நம்ம கஷ்டப்பட்டு அடுத்த லெவலில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க வந்தால் பாருங்கள், வரலன்னு விட்டுருங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்களா அவங்கள பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிடுங்க. உங்களை விமர்சிக்கிறீங்களா கண்டுக்கிடவே செய்யாதீங்க. சரியா? உங்களை விமர்சித்தா அவங்கள பெருசாகவே எடுத்துக்கிடாதீங்க, அவங்கள ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களை விமர்சிக்கிறாங்களா அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிடாதீங்க. யார் விமர்சித்தானே நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்குள்ள கண்டிப்பாக போக வேண்டும். சரியா? சரி மக்களே, இப்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்குள்ளே போகணும், ஏன்னா எல்லாமே என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாட்களுமே நிறைய கஷ்டத்தை தான் மக்களே நான் கஷ்டத்தை தான் கடந்து வந்தேன். எல்லாமே கஷ்டம் தான். நான் எது எடுத்தாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு ஒரு நல்ல வழிகள் கிடைக்காதா? ஏன்னா நான் ஒரு சில டைம்லலாம் தனியாக இது பண்ணி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சரி, நமக்குலாம் வேலையே இல்லையே, நமக்கு யாருமே வேலை தர மாட்டேங்காங்களே அப்படிலாம் ஃபீல் பண்ணுவேன் மக்களே. ஏன்னா இப்போ நான் விவசாயத்தை விட்டதுக்கப்புறம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், எல்லாருமே அனுபவம் இல்லை அப்படி சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது கூட மனசு அந்தளவுக்கு வலிக்கும். நான் என்னடா பண்ணேன், நான் விவசாயம் தான்டா பண்ணேன், எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆனாலும் ஒரு தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்குங்க. நம்மளுக்கு பிடிச்ச வேலையை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நமக்கு பிடித்தமான ஒரு வேலையை நம்ம செய்வோங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்திற்காக ஒரு பிடிக்காத வேலையை நம்ம செஞ்சால் கூட ஒரு நாள் நம்ம பிடிச்ச வேலையை நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தேர்ந்தெடுப்போம். இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் விமர்சிப்பாங்க, நம்ம எது பண்ணாலும் விமர்சிக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிடாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணுங்க. ஏன்னா நான் எதற்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலரோட வாழ்க்கை என்பது பயங்கரமாக இருக்கும். ஒரு சிலரோட வாழ்க்கையை பாருங்களேன், அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி தாங்க. ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கையிலலாம் விவசாயத்தை விட்டு வெளியே வரும்போது கூட அந்த மரங்களுடைய இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனைகளாக இருந்துச்சு. மரம் ஃபுல்லாக பட்டு மரம் ஃபுல்லாக கருப்பாகி தோட்டமே இதாகும்போது கூட என் மனசு அந்தளவுக்கு வலிச்சிச்சு மக்களே. ஏன்னா ஒவ்வொரு அந்த கொய்யா மரத்துலேருந்து சோளம், திராட்சை செடி எல்லாமே வச்சேன். இன்றைக்கி அந்த இடத்துல எல்லாமே காஞ்சி நிற்கும்போது மனசு அந்தளவுக்கு உடஞ்சிட்டு மக்களே. ஒரு 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 செடியை வச்சு அதை உருவாக்கி அந்த செடியில் அழகாக காய்கள் வரும்போது அந்த மரம் அப்படியே காயும்போது தண்ணி இல்லாமல் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன். அந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கும் போது அப்படியே என் கண்ணிலேருந்து கண்ணீர் மக்களே. ஏன்னா தன்னுடைய பக்கத்தில் இருந்த செடியை நான் வாங்கி கஷ்டப்பட்டு வச்சு தண்ணி ஊற்றி நான் வளர்த்து, தண்ணியே இல்லாத டைமில் அந்த மரம் அப்படியே காஞ்சி இருக்கும்போது மனசே உடஞ்சிட்டு மக்களே. அந்த மாதிரியான சில வழிகள் என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது கூட தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது கூட நான் சாலை ஓரத்துலேருந்து என்னோடய தோட்டத்துக்குள்ளே போக முடியல என்னால். அந்தளவுக்கு மனசு கஷ்டம். வெளியிலேருந்து என்னோடய தோட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கும்போது கூட மரம் ஃபுல்லாக இதாக இருக்கும்போது, ஐயோ சரி நம்ம மரம்லாம் இப்படி ஆயிட்டே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வருடம் நான் கஷ்டப்பட்டு பார்த்த மரம்லாம் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சா கூட என்னுடைய நண்பர்கள், என்னோடய சுற்றி இருக்கிறவங்க, என்ன அம்மா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீ பார்த்துக்கலாம், பயப்படாத, சரி இது இல்லைன்னா என்ன, நீ ஒரு வேலைக்கு போ, சம்பாதி அப்படி சொல்லும்போது கூட என் மனசு அந்தளவுக்கு வலிகள் மக்களே. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வருடம் செய்த உழைப்பு இல்லை, இப்போ பலன் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நான் மனசு உடஞ்சிருக்கிற டைமில் கூட என்னோடய நண்பர்களில் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்யறாங்க, விமர்சிக்கிறது. எதுக்கெடுத்தாலும் விமர்சிப்பு, எதுக்கெடுத்தாலும் கேலிகள், கிண்டல்கள் அதெல்லாம் பண்ணும்போது அந்தளவுக்கு எனக்கு வலிக்கும். ஒரு சில நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்பேன், டேய் எனக்கு ஏதாவது ஒரு வேலை எடுத்தாடா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, டேய் வேலைலாம் இல்லைடா, இப்போலாம் ரொம்ப இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் நண்பர்கள்ட்ட போய், டேய் மச்சான் எனக்கு ஒரு வேலை எடுத்தாடா அப்படின்னு சொல்லும்போது கூட அவன் ட்ரை பண்ணுறான் மக்களே. ஆனால் ஒரு சிலர் நண்பர்கள் இருக்காங்க தெரியுமா, நான் வேலை எடுத்தேன், நீ என்னை விட நீ மேலே போயிட்டானா அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள்லாம் எவ்வளோ வலிக்கு தெரியுமா மக்களே. ஒரு சில நண்பர்கள் சொல்லும்போது என் மனசே உடஞ்சி போயிட்டு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லா நண்பர்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். ஆனால் அதே நண்பர்களே நம்மளுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லும்போது நம்ம மனசு எப்படி உடஞ்சிருக்கும் நீங்களே சொல்லுங்கள் மக்களே.
ஆனால் அந்த வலிகளோடும் வேதனைகளோடும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம்னா அப்போ அவன் எவ்வளோ தூரத்துக்கு அந்த பையன் கஷ்டப்பட்டிருப்பான். அதாங்க நான். ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலுமே கஷ்ட காலங்களையுமே நிறைய இது போயிருது, நீ இவ்வளோதான் முடிஞ்சின்னு. ஆனாலும் நான் என்ன செஞ்சேன்னா தன்னம்பிக்கையோடு இருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்வேன். இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னா ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்வேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது மக்கள். இன்றைக்கி எல்லாருமே என்னை விமர்சித்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். யார் விமர்சித்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயர்ந்த இடத்திற்கு போவேன் மக்களே. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை யார் விமர்சித்தாலும் சரி, டே நீ பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுடா அப்படிலாம் சொன்னாலும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நோக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் பயணிங்க. புரியுதா? இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சி உங்கள் டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, இவன் எப்படி அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எதற்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த வேலை நோக்கி போங்க. பயமே படாதீங்க. இப்போவும் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் யாருக்காகவும் உங்கள் திறமையை மட்டும் விட்டே கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நோக்கி போங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. ஏங்க நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. சரியா? எதற்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. எதற்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? இன்றைக்கி நம்ம படுற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாடியும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. எதற்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு அப்படி நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. சைடில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் கூட இன்றைக்கி நம்ம அது ஒரு விதையை நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய மரமாக மாறும். அது ஃபஸ்ட்டே வராது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இப்போ நான் செய்கிற ஒவ்வொரு உழைப்புக்கு பின்னாடியும் வெற்றி நிச்சயம். புரியுதா? பயமே படாதீங்க, கவலையும் படாதீங்க. சரியா? புரியுதா? கவலைலாம் படாதீங்கண்ணே. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நிறைய கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். நான் இப்போ ஒவ்வொரு மோட்டிவேஷன் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலுமே எல்லாருமே இந்த இடத்துல இருந்தால் அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கஷ்டங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்தாலும் அதை துணிந்தவன் நிற்கணும் மக்களே. என்ன வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்க்கையை அவங்க ஜெயிச்சிருவாங்க மக்களே. ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தேன். அதை நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா நான் தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய தோட்டமே எல்லாமே நான் இழந்தாலும் கூட நான் பயப்படலை. என்னுடைய நண்பர்கள் தான் ஒவ்வொரு நாட்களும் என் கூட இருந்து இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நண்பர்களும் இன்றைக்கி என் கூட இருக்கிறாங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் மக்களே. அந்த சந்தோஷம் தான் இன்றைக்கி என் கூட ஒரே ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான். கண்டிப்பாக அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தான் திட்டினாலும் சரி, எவ்வளோ தான் இதாக இருந்தாலும் சரி, ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நண்பர்கள் தான் வச்சுக்கிடணுங்க. அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்க வச்சிங்களா அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையுமே எல்லா நண்பர்களும் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் என் கூட இருந்தாங்க மக்களே. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்ட் 29 பார்ட்டு முடிஞ்சிட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம பிஜி சானல் சேனலில் நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் ஆதரவு. சரியா மக்களே? பாய்.